அதாவது குறைந்த நிதி ஒதுக்கீடு, எல்லாத்துக்கும் குறைந்த நிதி ஒதுக்கீடு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கணக்கை பார்த்தோம் அப்படின்னம்னா, பள்ளி நிறைவு திட்டத்தின் கீழ் வந்து கிட்டத்தட்ட 3734 அரசு பள்ளிகள் நவீனமயமாக்க போவதாக டிவிகே அரசு 300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, ஒரு பள்ளிக்கு வந்து வெறும் 8 லட்சம் ரூபா. 8 லட்சம் ரூபா. அப்போ 8 லட்சம் இந்த தொகை கண்டு ஒரு கம்ப்யூட்டர் லேபோ இல்லை நவீன மாடர்ன் டிஜிட்டல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமோ உருவாக்க முடியாது. 2 கோட்டு பெயிண்ட் அடித்து வாசலில் ஒரு புதிய டிவிகே பேனரை வேணால் கொண்டு போய் மாட்டலாம். தேர்தல் வாக்குறுதியின் மீது, அதாவது தேர்தல் ஒவ்வொரு வாக்குறுதியும் 2 சொட்டுகள் தெளிக்க வேண்டியிருக்கேன். அதாவது எப்படின்னா, தண்ணி வேணும்னு தாகத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வாயை திறங்க அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்கள்ல. ஸ்ப்ரே பண்ணால் 2 என்ன கிடைக்கும், இந்த கும்பாபிஷேகத்தில் தண்ணி தெளிப்பாங்கள்ல, எப்படி தருவாங்க, கும்பாபிஷேகத்தில் கலசத்தில் ஊற்றின தண்ணியை எடுத்து வேப்பலையை வச்சு முக்கி அப்படி ஊற்றி அடிச்சு விடுவாங்க. அடிச்சு விட்டால் என்ன கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு 2 செதறல் கிடைக்கும். அது மாதிரி தான் அந்த பட்ஜெட்டு திரு மரிய வில்சன் போட்ட பட்ஜெட் இருக்குது. யாருடைய தாகம் தீரவில்லை, அரசு கருவூலமும் காலியாகிவிட்டது. இதுதான் வந்து என்னுடைய